டாபிக் பற்றி பேச போகிறதில்ல, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் செப்பரேட்டாக பேச போகிறதில்ல. நம்ம போட்காஸ்ட் சேனல் ஆரம்பிச்சு நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சு இது 2வது வீடியோ தான். அதுக்குள்ளே என்னடா இதை பற்றிலாம் பேசுகிற, இந்த ஷோ பற்றிலாம் பேசுகிற, இதெல்லாம் பற்றி பேசினா வந்து வெளியே போகுமா, நீ போட்டால் நீ ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பீங்க. ரீச் ஆகலாலும் பரவாயில்ல, நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ ஒரு 50 நியூஸ் 80 வியூஸ் போச்சு. அந்த மாதிரி இதுவும் ஒரு 80 வியூஸ் 50 வியூஸ் போகும். அப்படி போச்சுன்னா அந்த பார்க்குற ஒரு 50 பேர் வச்சு இது தெரிய வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் பேச போகிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். எனக்கு நடக்கலையா, என்ன எது சரியா தப்பா ரைட்டா அதெல்லாம் கிடையாது. ஆனால் நான் பேச போகிறது முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு டிடி இஷ்யூ பற்றி தான் பேச போகிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஜந்தர் மந்தரில் வந்து டெல்லியில் வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அது வந்து கடைசியில் எப்படி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லா நியூஸில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க, இன்ஸ்டாவில் பேசுகிறாங்க, யூடியூப்பில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஈவன் நானே அப்படி தான். இப்போ இவ்வளோ பெரிய விஷயமாயிட்டு அதில் தண்ணி நடத்தி அவ்வளோ பேர் சின்ன குழந்தைங்க, லேடிஸு, வயசானவங்க, யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பேரை வந்து அடித்து அவங்க அடைச்சி விட்டதுக்கு அப்புறமா இது பெரிய நியூஸ் ஆனதுக்கப்புறமா தான் வந்து எல்லாரும் இதை பற்றி பேசுகிறோமே. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நீட்டை பேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீட் லீக் ஆகிடுச்சு, அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தள்ளி வச்சுருவோம். இந்த நீட் பேன் பண்ணணும், இந்த பேப்பர் லீக் ஆன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், இந்த ஃபுல் எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும், எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ணணும், கவர்மெண்ட் வந்து பதில் சொல்லணும். அதெல்லாம் செகண்டரி தான். ப்ரைமரியே வந்து நம்ம இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா என்னென்னா, பீப்புளே வந்து ஓட்டு போட்டு அவங்களுக்கான தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தான் வந்து நம்ம நாட்டில் வந்து சிஎம் ஆகட்டும், பிஎம் ஆகட்டும், ஒரு ஊரில் சிஎம் ஆகட்டும், பிஎம் ஆகட்டும் வந்து வருவாங்க. அப்போனா அவங்க வந்து மக்கள் சொல்றது கேட்டு மக்களுக்கு இது நடக்கும், மக்களுக்காக பண்ணுறது தான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்படியாப்பட்ட கண்ட்ரியில் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து எப்படி வந்து முடிஞ்சிருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்க சோஷியல் மீடியாலாம். அது ஒரு வீடியோஸ் சொல்லிட்டாவது நிறையா வருது. இத்தனைக்கும் அவங்க வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து ரொம்ப வந்து ஒரு சைலண்டான வேலை தான் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சோனம் வாங்கூர் அப்படின்றவர் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து வந்தார். அவர் தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து கிட்டத்தட்ட வந்து லீட் பண்ண மாதிரி இருக்கார். உண்ணாவிரத போராட்டம் மூலியமாக அவர் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து பண்ணார். அதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. மெயினாக இந்த சிஜேபி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அவங்க ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு சிரிப்பாக ஒரு சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பித்த ஒரு பார்ட்டி தான் நினச்சோம். ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து பிளேஸ் மேஜர் ரோல் இன் திஸ் பாலிட்டிக்ஸ். ஸோ அவங்க வந்து இவங்க கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணி அவங்களும் உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 19 நாளாக வந்து அவர் உண்ணாவிரதத்துலேருந்து அவங்க ஹெல்த் இஷ்யூலாம் வந்து கடைசியில் அவர் வலுக்கட்டாயமாக வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து தூக்கி ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவரை பார்த்துன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தால் அவர் உண்ணாவிரத போராட்டம் விடாமல் ஹாஸ்பிட்டலில் உண்ணாவிரத போராட்டம் இது பண்ணார். இந்த சிஜேபியில் இருக்கிற அந்த லீடர் ஆகட்டும், அதுக்கப்புறம் சிஜேபியில் இருக்கிற மெம்பர்ஸ் ஆகட்டும், காமன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், காமன் பீப்புள்ஸ் ஆகட்டும், சின்ன குழந்தைங்க, ஆனால் வீடியோ பார்க்குறேன், சின்ன குழந்தைங்க கையில் வந்து பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்து சேவ் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் எழுதி வந்து பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு அது என்னன்னே கூட தெரியாது. ஆனால் இந்த வயசுலேயே வந்து அவங்க வந்து அதை கொடுத்து நிற்க வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ சைலண்ட்டாக போராடின அவங்கள வந்து கடைசியில் லத்தி சார்ஜ் பண்ணி ரத்தம் ஒரு அடித்து அங்கே வந்து குப்பையை அள்ளி தூக்கி போடுற மாதிரி இன்னைக்கு இது போட்டுக்கிறாங்க. நேற்றுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஈவன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் பார்த்தேன். நீங்கள் நீட்டை பேன் பண்ணாதீங்க, இல்லை அந்த பேப்பர் லீக் ஆன இஷ்யூவை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள், இல்லை அது யார் லீக் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, அதெல்லாம் செகண்ட் தான். அங்கே போராட்டம் பண்ணவங்க, சைலண்ட்டாக போராட்டம் பண்ணவங்க இப்படி வந்து இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது போலீஸுக்கு அப்படின்னா வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா வந்து எப்படி இவ்வளோ ஒரு ரைட்ஸ் இருக்குது. இப்போ நாளை பின்ன இப்போ இது வந்து நார்த்தில் நடக்குது, நார்த்து அவங்களோட அவங்களோட பிரச்சனை, வடக்குன்னு சொல்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிட முடியாது. அவங்க வந்து அவங்களுக்காக மட்டும் போராடல, இந்தியா ஃபுல்லாக நடக்கிற நீட் எக்ஸாம் கோசரம், பேப்பர் லீக் ஆனது கோசரம்லாம் வந்து அவங்க போராடுறாங்க. இது வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் கூட நம்ம நீட் மூலிமா ஒரு நிறைய
முக்கியமான ஒரு பிரச்சனை அனிதா, அவங்க இறந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ நிறைய நடக்குது. நம்மளுக்கோசரம் தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஜனநாயகம் FBFS அதுக்கோசரம் வந்து நம்ம இங்கே எல்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கிறோம். டிக்கெட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம். அது தப்பு. அவங்க எல்லாரும் அங்கே போராடுறாங்கன்னா நம்மளும் இங்கே நம்மளோட உரிமைக்கோசரம் போராடணும். அவங்கள கிண்டல் பண்ணியிருந்தாங்க ஒரு காலத்தில் வடக்கன்ஸ், அவங்க வந்து இப்படி அப்படி சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு வடக்கன்ஸ் தான் இறங்கி போராடி எல்லாருக்கோசரமும் சேர்த்து ஒரே ஆளாக அவங்க அடி வாங்கிட்டாங்க. அடி வாங்கி இப்போ மாதிரி தூக்கி போட்டாங்க அவங்க. அதனால இப்போ இந்த நீட் பேன் பண்ணுறதை பற்றியோ இல்லை இந்த பேப்பர் லீக் ஆனதை பற்றியெல்லாம் வந்து நம்ம அப்புறமா இன்னொரு வீடியோவில் பேசிப்போம். அதை பற்றி எனக்கும் தெரியாது, அந்த பாலிடிக்ஸும் எனக்கு தெரியாது. ஆனால் காமன் மேனாக வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு பயமாக இருக்குது. நாளை பேர் நம்ம இங்கே இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாலோ நம்மளுக்கு தேவையான விஷயத்துக்கு சொல்லி இது நம்மளுக்கு தேவையான விஷயம் தான். பட் நம்மளுக்கு இன்னும் தேவையான விஷயத்துக்கு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நம்ம எங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் நாலு பேர் நம்மளும் இந்த மாதிரி அடித்து கேள்வி கேட்கக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீ கேள்வி கேட்டாலே அடிப்போம் அப்படின்ற மாதிரி, கேள்வி கேட்டான்னு இல்லை, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீ போராட்டம் சும்மா உட்காந்தாலே அடிப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. எனக்கும் நாலு பேர் பண்ணவங்க எனக்கு இப்போ ஒரு பயம் வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நான் பேசுகிறனால எவ்வளோ பேருக்கு போய் சேருந்தாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து போகிற 2வது வீடியோ யூடியூப்பில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்க போட்டாலே வந்து இது வந்து ரீச் ஆகாது. அதுதான் ஃபேக்ட்ரி. ஏன்னா நம்ம போடுறது வந்து கவர்மெண்ட்டை பற்றி கிட்டத்தட்ட எல்லாருமே இதை பற்றி ஒன்றா பேசி எல்லாருமே வாய்ஸ் கொடுத்தா தான் வந்து இது வந்து அட்லீஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிற இடத்துக்காச்சும் போகும். ஸோ நான் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. பட் இருந்தாலும் ஆஸ் காமன் மேனாக வந்து இதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க போகிற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த லக்கி சார்ஜ், இந்த லக்கியில் வந்து ஆணிலாம் வந்து சொல்லி அதில் போட்டு அடிக்கிறாங்க, லேடிஸ் மேலே போட்டு அடிக்கிறாங்க, லேடிஸை வந்து அவங்க நிறுத்தணுன்றாங்க அப்படின்னு அடிக்கிறாங்க. சும்மா வச்சு நடந்து போகிறவங்களுக்கும் போகிற யங்ஸ்டர்ஸை பிடிச்சி அடிக்கிறாங்க. போலீஸ் வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு பசங்க தான் அடித்தான்னு சொல்கிறாங்க. பசங்க வந்து இல்லை போலீஸ் தான் ஃபஸ்ட்டு அடித்தான்னு சொல்கிறாங்க. யார் அடித்தாலும் சரி தப்பு, நடந்தது தப்பு. அவங்க உண்ணாவிரதமோ இல்லை பீஸ்ஃபுல்லாக அவங்க சைலண்ட்டாக போராட்டம் பண்ணிட்டு இவங்க போலீஸ் வந்து லக்கி சார்ஜ் பண்ணி தப்பு. ஸோ இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி வந்து பார்க்குற எல்லோரும் வந்து ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து பேசுகிறாங்க, ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற மீடியாஸ் வந்து இதை பற்றி கவர் பண்ணவே இல்லை. இந்த இவ்வளோ நாள் நடந்த உண்ணாவிரத போராட்டங்களும் சரி, இப்போ நடந்த லக்கி சார்ஜஸும் சரி, அவ்வளோவா எந்த பெரிய மீடியா சேனல்ஸ் வந்து கவர் பண்ணல. வெளிநாட்டில் இருக்கிற மீடியா சேனல்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம நிலைமை ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி மீடியா சேனல்ஸ் கவர் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் வந்து இப்போ வர வர கிரியேட்டர்ஸ் பேச ஆரம்பிக்கிறீங்க. இதை பற்றி இன்னும் பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம சேனலில் நம்ம போகிற செகண்ட் வீடியோ. ஸோ இந்த ஒரு இஷ்யூவை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் கூட நீட்டை பற்றியோ இல்லை வந்து நீட் பேன் பற்றியோ அதுக்கோசரம் போராடுறவங்க அதை பற்றி நான் பேசுகிறேன். அந்த இடத்துல நடந்த ப்ரொட்டஸ்டில் நடந்த அந்த லக்கி சார்ஜ், அந்த டெமோக்ராட்டிக்கை பற்றி தான் நான் வந்து வீடியோ பேசணும் முக்கியமாக சொல்லிட்டு பேசுகிறேன் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடியே நான் வந்து இது வச்சு போட்காஸ்ட்டாக நம்ம பேசி போட்டுடலாம் பாட்டின்னு சொல்லி பேசியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் வந்து அப்படி நான் பேசி போட்டாலும் அது ஒருத்தர் 2 பேர் தான் கேட்பேன். அட்லீஸ்ட் வீடியோவாக மேக் பண்ணி போட்டால் வச்சு ஒரு 20-30 பேர் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். முடிஞ்சளவுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். அங்கே நடந்த அந்த லக்கி சார்ஜுக்கும் அந்த டெமோக்ராட்டிக் அப்படின்னா நோ டெமோக்ராட்டிக் அந்த இடத்துல அதுக்கும் வந்து தீர்வு கிடைக்கும்ன்றது வந்து நான் வீடியோ பண்ணி கேட்குறேன். அவ்வளோதான்.